மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானல் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுக்கு பிரியாணி இலை, 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து அதோட வதக்கிடலாம். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு வெங்காயமும் சேர்த்து அதோட வதக்கிடலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கிடலாம். மஞ்சள் தூள் ரொம்ப வேணாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் நல்லா சேர்த்து இதோட எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க சாப்பாடு இது கூட சேர்த்துக்கலாம். சாப்பாடை நல்லா கிளறி விட்டுடலாம். கட்டியில் எதுவும் இல்லாமல் சாப்பாடு நல்லா உடச்சி விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம். அது கூடவே சோம்பு பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், அப்புறமா சீரகத்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் எண்ணெயிலேயே கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால இப்போ நான் உப்பு சேர்க்கல. ஸோ உப்பு தேவைன்னா சாப்பாட்டிலே கலந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு, கலரே மாறிடுச்சு. தேவைன்னா நமக்கு நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் நல்ல நெய்யை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.